கோபி, என்ன பண்ணலாம் இப்போ? ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கு. ராஜு, அப்பா வந்து பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிரும். கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு வீட்டுக்கு போய் டீ குடிக்கலாம். ஆமாங்க, டீ தான் நம்ம சோம்பேறித்தனத்தை போக்கும். எனக்கு ஒரு நல்ல யோசனை தோணுதுடா. என்ன யோசனைடா அது? அடே, கடைசியா அன்னைக்கு ஒரு யோசனை சொன்ன பாரு, நம்ம வீட்டை சுத்தம் செய்யலாம். அப்படி செஞ்சு உங்க அப்பா கிட்ட திட்டு வாங்கணுமே, அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிடுறா. சரி சொல்லு, என்ன யோசனை? நம்ம ஒரு ஆட்டுக்கு மணி கட்டி விட்டு அது விளையாடுறத பார்த்து சிரிக்கலாம்டா. சரிடா. யாருப்பா இந்த ஆட்டுக்கு மணியை கட்டி விட்டது? நாங்க தான் அம்மாச்சி. ரொம்ப அழகா இருக்குப்பா. அட, யாருப்பா இந்த ஆட்டை சந்திக்கல விட்டது? ஐயோ, என் தக்காளி எல்லாம் மிதிச்சு சேதம் பண்ணிருச்சு. போச்சு. ஏப்பா, என்னம்மா? நம்ம ஆட்டுக்குட்டி மீன் மார்க்கெட்டு காய்கறி கடை எல்லாம் சேதம் பண்ணிருச்சுப்பா. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா. ஆடு இங்க தானம்மா மேய்ஞ்சிட்டு இருந்தது, அது எப்படி அங்க போயிருக்கோம்? எல்லாத்துக்கும் காரணம் உன் பையன் தாப்பா. அவன் தான் அந்த ஆட்டுக்கு மணியை கட்டி விட்டான். அது இப்படி குறும் பண்ணிருக்கு. ராஜு, இங்க வா. என்னப்பா? ராஜு, நீ இப்ப எதுக்கு அந்த ஆட்டுக்கு மணியை கட்டி விட்ட? உன்னோட குறும்புக்கு ஒரு அளவே இல்லையா? நான் எதுவும் செய்யல, ஆடுதான். நீ சொல்றதே ஒரு வித்தியாசமா இருக்குடா. நீ எல்லாம் பண்ணிட்டு ஆடு சொல்றியா? அட, என்னப்பா சொல்ற? ஆடு காணாம போயிடுச்சா? நம்ம நல்லா ஒரு ஐடியா யோசிச்சு அந்த ஆடு பிடிக்கணும். நான் அம்மாச்சிக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனையா இருந்தா அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுடா. ஆனா ஒண்ணுடா, இப்படியே போய் நம்ம ஃபேமஸ் ஆயிடுவோம். அங்க பாருடா நம்ம ஆட்டுக்குட்டி. ஆமா, நீ ஓடாத நில்லு. எங்க என்ன பிடி பாப்போம். குழுப்ப பார்த்தியாடா அந்த ஆட்டுக்கு? பின்ன உன் ஆட்டுக்குட்டியாச்சு. சரிவா போய் பிடிக்கலாம். தாத்தா, இது பிளஸ்ஸிங் தான். ஆடு கோயிலுக்குள்ள போகுது பாருங்க. ஆமா ஆமா. என்னடா இதை போய் பிளஸ்ஸிங்கிறாங்க? ஆமாண்டா, அதுவே வழி தெரியாம கோயிலுக்குள்ள போயிருக்கு. அது மறுபடியும் வெளியே ஓடுதுடா. ராஜு, சோம்பேறித்தனப்படாம அந்த ஆட்டை புடி, இல்லைன்னா வயலையே சேதம் பண்ணிரும். சரிப்பா, அப்பா நான் பிடிச்சிடுவேன். இருடா, இப்ப நான் பிடிக்கிறேன். டேய், நீங்க ஒழுங்கா இல்லாம ஆட்குட்டியும் சகதியில விளைவிச்சிட்டீங்களா? சாரிப்பா, எல்லாம் என்னோட தப்பு தான். ராஜு, இப்போ நடந்தது ஒரு வீடியோ எடுத்து போட்டு வச்சுக்குவேன், நல்ல ரீச் ஆகும். ராஜு, அங்க பாரு, மழையில நம்ம ஆட்டுக்குட்டி எப்படி விளையாடிட்டு இருக்குன்னு. ஆமாண்டா, வெள்ளையா இருந்த ஆட்டுக்குட்டியை கருப்பா மாத்திட்டோம்டா. ஃபைனலி ராஜு ஒரு கோட் ஸ்டார் ஆயிட்டான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ப்ளீஸ், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அப்போ தான் நான் இன்னும் நிறைய வீடியோ போடுறது மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.